ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஜப்பானில் ஒரு புகழ்பெற்ற ஜென் குரு இருந்தார். அவருக்கு சுவோ அப்படிங்கிற ஒரு சீடர். அவர் நல்ல ஆசிரியரும் கூட. ஒரு கோடையில் ஜப்பானில் தென் தீவிலிருந்து ஒரு மாணவன் தத்துவம் பயில வந்தான். அவனை சுவோடம் அனுப்பினார் தலைமை குரு. மாணவனுக்கு முதல் பரீட்சை வைத்தார் சுவோ. உனக்கு இது ஒரு கை ஓசை கேட்கிறதா? இதுதான் அந்த சோதனை. அவனுக்கு கேட்கவில்லை. அந்த சோதனையில் தேர்ந்தால்தான் சுவோவிடம் பயிற்சி பெற முடியும். எனவே ஒரு கை ஓசையை கேட்க அவன் காத்திருந்தான். வார கணக்குல அல்ல, மாத கணக்குல, ஆண்டு கணக்குகள் 3 முழுசா ஓடிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி சுவோகிட்ட வந்தான் மாணவன். என்னால உங்கள் சோதனையில தேர்ச்சி பெற முடியல. அவமானம், தர்ம சங்கடத்தை சுமந்தபடி என் தீவுக்கு போறேன்னு சொன்னான். தம்பி, அவசரப்படாதே. இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கோ. நன்றாக தியானம் செய்யன்னு சொன்னார் சுவோ. ஒரு வாரம் கழிஞ்சிச்சு. மாணவனுக்கு ஒரு கை ஓசை கேட்கவே இல்லை. மீண்டும் சுவோ கிட்ட வந்தான். அவர் இன்னும் ஒரு வாரம் முயற்சி பண்ணுப்பான்னு சொன்னார். ஆனா அவன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை. மேலும் ஒரு வாரம் கெடு கொடுத்தார் சுவோ. அப்போது விடை கிடைக்கல. மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். சோர்வாகவும் வந்த மாணவன், போதும் குருவே, நான் போறேன் அப்படின்னு சொன்னான். சரி, ஒரு 5 நாள் மட்டும் இருந்து பார்த்து விட்டு போ அப்படின்னு சொன்னார் சுவோ. அந்த 5 நாட்கள்ல அவனால எதையும் உணர முடியல. மீண்டும் சுவோ கிட்ட வந்து உதட்டை பிதுக்கினான். இந்த முறை சுவோ இப்படி சொன்னார். சரி, கடைசியா 3 தினங்கள். இந்த 3 தினங்கள்ல உன்னால இந்த சோதனைக்கான விடையை காண முடியலன்னா செத்துப்போ என்று கண்டிப்பா சொல்லி அனுப்பிட்டார். மாணவன் தன் அறைக்கு போனான். 2ஆம் நாள் வந்தான். குருவே, ஒரு கை ஓசை கேட்டது. நான் தேடி வந்தது கிடைத்தது அப்படின்னு சொன்னான். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சது நான் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.